என்னது பேட்மேனும் சூப்பர்மேனும் சின்ன வயசுல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்களா? என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? சின்ன வயசு கிளார்க் கென்ட் குழந்தையா இருக்கும்போது ஒரு கேம் விளையாண்டுட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட வீட்டுக்கு பொறுமையா நடந்து போகும்போது ஒரு பணக்காரனோட கார் ரோட்ல பிரேக் டவுன் ஆகி நிக்கிறத பாக்குறாரு. அந்த காரோட டயரை ஆல்ஃபிரட் தான் மாத்திக்கிட்டு இருக்காரு. அப்ப உள்ள யார் இருந்திருப்பான்னு உங்களுக்கே தெரியும். அஃப்கோர்ஸ் நம்ம யங் ப்ரூஸ் வெயின் தான் உள்ள உட்காந்துருக்காரு அமைதியா. இந்த காரோட டயரை மாத்துறதுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு சூப்பர்மேன் கேட்க ஆல்ஃபிரட் இல்ல இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்ட்டாரு. உள்ள உட்காந்துருந்த அந்த சின்ன பையன் பேட்மேன், அதாவது நம்ம ப்ரூஸ் வெயின், ரொம்ப சோகமா இருக்கிறத பார்த்த கிளார்க் சரி வா நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட கூப்பிடுறாரு. நம்ம ஊர்ல எப்படி கிரிக்கெட்டோ அந்த ஊர்ல அது மாதிரி பேஸ்பால். சோ அவங்க ரெண்டு பேரும் பேஸ்பால் விளையாடுறாங்க. பேட்மேனுக்கு விளையாடவே தரல, 5-6 பால் மிஸ் பண்ணிட்டே இருக்காரு. இது அமைதியா பார்த்த சூப்பர்மேன், உனக்கு உண்மையிலே விளையாட தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்க அதுக்கு பேட்மேன் எனக்கு தெரியாது அப்படின்னு ஒத்துக்கிறாரு. சரி அப்போ போர் அடிக்கும் போது என்னடா பண்ணுவ அப்படின்னு கேட்கிறாரு. சட்டையை கழட்டி போட்டு சண்டை போடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்ம்ல நிக்கிறாரு. அதை பார்த்தோன்னா சூப்பர்மேனுக்கு பயங்கரமான ஒரு ஆச்சரியம். சரி இவன் என்ன நம்மள பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அடிக்க போக தூக்கி படுக போட்டு ஒரு ஸ்மாக் போட்டுறாரு. சூப்பர்மேன் அலண்டு போயிட்டாரு. ஏய் நீ இதை எப்படி பண்ண, எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த ஈவினிங் டைம்லயே ரெண்டு பேரும் ரொம்ப நேரமா இந்த மாதிரி விளையாண்டுட்டே இருக்காங்க. இது ஆல்ஃபிரடும் சூப்பர்மேனோட அப்பாவும் அமைதியா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஆல்ஃபிரட் சொல்றாரு, எனக்கு ஏற்கனவே தெரியும் இந்த காரை எப்படி சரி பண்ணணும்னு, ஆனா ப்ரூஸ் இவ்வளவு சந்தோஷமா இருந்து நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் பாக்குறேன், அதனாலதான் இருக்கட்டும் நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அன்னைக்கு நைட்டே சூப்பர்மேன் வீட்டுல நைட் டின்னர் சாப்பிட்டுட்டு அங்கேயே தான் தங்குறாங்க. அதுக்கப்புறம் மத்தவங்க எல்லாம் தூங்குனதுக்கு அப்புறம் ப்ரூஸ் வெயினும் கிளார்க் கென்ட்டும் வெளியில உட்காந்து வானத்தை பார்த்துட்டு இருக்கும்போது சூப்பர்மேனோட மண்டையிலே பேட்மேன் ஒரு கட்டையை விட்டு அடிக்கிறாரு. என்ன அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா, எனக்கு நல்லாவே தெரியும் நீ என்னை விட ஸ்ட்ராங்கான ஒரு வித்தானு, நீ ஏன் அதை காமிச்சிக்கல, ஏன் நடிச்ச அப்படின்னு கேட்கும்போது, நான் பொதுவாகவே எல்லாரையும் விட கொஞ்சம் ஸ்ட்ராங்கானவன் எனக்கும் தெரியும், ஆனா நான் அதை வெளியே காமிக்கும் போது எனக்கு எந்த நண்பர்களும் இருக்க மாட்டாங்க, நான் அதனாலதான் உன்கிட்ட இதை சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர்மேன் சொல்ற. அதை கேட்ட ப்ரூஸ் வெயின், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, என்ன பொறுத்த வரைக்கும் நீ வேற லெவல் தான், இதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்ட்டு ப்ரூஸ் வெயின் சொல்லிடுறாரு. இதை கேட்ட சின்ன வயசு சூப்பர்மேன் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம ரெண்டு பேரும் கண்டிப்பா ரொம்ப நாளைக்கு நண்பர்களா இருப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாரும் வெறுத்து ஒதுக்குன இந்த உலகத்துல இருந்து நீ எனக்கு நண்பனா கிடைக்கிற அப்படின்னா நீ எதை பார்த்தும் பயப்படல அப்படின்னு தான் அர்த்தம் அப்படின்னு இவரு சின்ன வயசுல பேட்மேனை பத்தி நினைச்சிருக்காரு. ஆனா அந்த பேட்மேன், அந்த ப்ரூஸ் வெயின் தான் ஃபியூச்சர்ல பேட்மேனா வருவாருன்னு இவருக்கே தெரியாது. நல்லா இருக்குல்ல? என்ன இது?